தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். விடுதலை பயணம் 40:36. இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திரு உறைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வருகிறார். அவர்களுக்கு பகலில் மேகத்தூணாலும் இரவில் நெருப்பினாலும் அவர்களை வழிநடத்தி வருகிறார். நெருப்பு, மேகத்தூண் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. கடவுளின் கரம் இப்படித்தான் செயலாற்ற முடியும். இதை பார்த்து வாழ்வில் செயல்படுகின்ற பொழுது, அடுத்த முயற்சியை எடுக்கின்ற பொழுது அது நன்மைத்தனமானதாக மட்டுமே மாறும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒவ்வொரு முறையும் மேகம் அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற பொழுது, கடந்து செல்லுகின்ற பொழுது அவர்கள் ஆண்டவரின் சப்தத்தைத்தான், ஆண்டவரின் குரலைத்தான், ஆண்டவரின் வழிகாட்டுதலைத்தான் கேட்டு உணர்ந்து அதன்படி நடக்கிறார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது அது நன்மையானதாக மாறுகிறது. ஆண்டவரின் குரல், ஆண்டவரின் சப்தம், ஆண்டவரின் அடையாளம், மேகம், நெருப்பு எங்கே இருக்கிறது? இன்று நமக்கு திருவிவிலியம் நெருப்பாக இருக்கிறது. திருவிவிலியம் பகலில் மேகமாக இருக்கிறது. திருவிவிலியம் ஆண்டவரின் சப்தமாக இருக்கிறது. திருவிவிலியத்தை உள்வாங்கி உணர்ந்து அதை வாசித்து அதன்படி கடைபிடிக்கின்ற ஒருவர் ஆண்டவரின் விருப்பப்படி அவரின் வழியிலே நடக்கிறார். அவர் எங்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அங்கு செல்லுகிறார். எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதன்படி செயல்படுகிறார். நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என் வாழ்வை உம்மிடத்தில் இன்று அர்ப்பணிக்கிறேன். எனக்கு உம்முடைய குரலை கேட்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். ஆண்டவரே, நெருப்பாக, மேகமாக இன்று எனக்கு இறைவார்த்தையின் வழியாக நீர் உம்மை, உமது கரத்தை அடையாளப்படுத்துகிறீர், உமது திட்டத்தை வெளிப்படுத்துகிறீர். ஆண்டவரே, இறை வார்த்தையை வாசித்து அதை கடைபிடித்து அதன்படி உம்முடைய வார்த்தைக்கு ஏற்ப நான் நடக்கின்ற பொழுது நான் உமக்கு உண்மையான மகனாக, மகளாக வாழுகிறேன் என்ற உணர்த்துதலை எனக்கு தருவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.